உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. முக்கியமான ஏதாவது ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னால, என்னால இது இயலுமா? இந்த விஷயத்த தொடங்கி நான் தோத்து போயிட்டா என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்திருக்குதா? அப்படி வந்திருந்தா வாழ்த்துக்கள். நீங்க ஒரு சராசரியான ஆரோக்கியமான மனிதர். இப்ப நாம எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்துல சந்திக்கிற ஒரு விஷயம் தான் செல்ஃப் டவுட், அதாவது சுய சந்தேகம்னு சொல்லுவோம். இன்றைக்கு நாம இதோட ஆழமான உளவியலையும் இது எப்படி நம்ம இந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக மாத்துறது சம்பந்தமா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல செல்ஃப் டவுட்னு சொன்னா என்ன? எளிமையா சொல்லணும்னு சொன்னா நம்மளோட திறமை, நம்ம எடுக்க போற முடிவுகள் அல்லது நம்மளோட மதிப்பு மேல நமக்கே வார ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் சொல்லிடும். இது முக்கியமா 3 வடிவங்கள்ல வரும். முதலாவது வடிவம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே மத்தவங்களை விட நாம ஏதோ குறைவா இருக்கோம்னு சொல்லி நம்புறது என்று சொல்லிடும். ரெண்டாவது, நாம ஒரு வெற்றியை சந்திச்சா இது ஏதோ அதிர்ஷ்டத்துல நடந்திருக்குது, உண்மையிலே எனக்கு அப்படி திறமை இல்லை என்று சொல்லி நினைக்கிற பயம். மூன்றாவது விஷயம், முடிவெடுக்க முடியாத நிலைமை. அதாவது ஒரு தப்பா முடிவெடுத்துருவனோன்னு பயந்து பயந்து எந்த முடிவுமே எடுக்காம அந்த விஷயத்தை தள்ளி போடுறது. இந்த 3 வடிவங்கள்ல இது வரும். சோ நீங்க கேட்கலும் இந்த செல்ஃப் டவுட் ஏன் வருதுன்னு சொல்லி, உண்மையை சொல்ல போனா இது நம்மளோட பலவீனம் இல்ல, இது நம்மளோட மூளையோட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம். இது எப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல நம்ம அதிகமா விமர்சிக்கப்பட்டிருந்தா அல்லது கூடுதலா தொடர் தோல்விகளை சந்திச்சிருந்தா அது மனசுல வந்துகிட்டு ஆழமா பதிஞ்சிடும். இப்ப அது ஒரு விஷயம். அடுத்தது, சோசியல் மீடியாவில மத்தவங்களோட சிறந்த அந்த தருணங்களை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையோட அதை ஒப்பிடும்போது சுய சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காவே உருவாகும். இதை தாண்டி வேற என்ன காரணம்னு பார்த்தோம்னு சொன்னா, நம்மளோட மூளைக்கு எப்போதுமே தெரிஞ்ச பாதுகாப்பான சூழல் இருக்கதான், எப்பவும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கதான் பிடிக்கும். இப்ப நாம ஏதோ புதுசா ஏதோ பண்ண முயற்சிக்கும் போது மூளை என்ன செய்யும்னு சொன்னா, நம்மளை எச்சரிக்கை செய்யறதுக்காக இந்த சந்தேகத்தை ஒரு பயமா அனுப்புது. இந்த காரணங்கள் தான் நமக்கு இந்த சுய சந்தேகம் உருவாகிறதுக்குரிய மெயினான காரணங்களா இருக்குது. சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கக்குள்ள இந்த செல்ஃப் டவுட்டுக்கு உண்மையில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ, அது மதிப்பு இருக்குதான்னு சொன்னா கண்டிப்பா இருக்குது. செல்ஃப் டவுட் என்ன சொல்றது, முழுசா அது ஒரு கெட்ட விஷயமா நம்ம பார்க்கல. அதிகப்படியான சில டைம்ல சொல்லுவோமே ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்காக தான் சொல்லி, அதிகமான தன்னம்பிக்கை நம்மளை அலட்சியப்படுத்தும். ஆனா லேசான சுய சந்தேகம் என்ன செய்யணும்னா நம்மள இன்னும் சிறந்தவராக்கும். இப்ப நான் தோத்துடுவேனான்னு சொல்லி வர சின்ன பயம்தான் நம்மளை இன்னும் நல்லா உழைக்க வைக்கும், ரெடி ஆக்கும், தயார் செய்ய வைக்கும். அடுத்தது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவங்க கத்துக்க மாட்டாங்க ஒரு நாளும். எனக்கு தெரியுமா தெரியல சந்தேகப்படுறவங்க தான் தேடி தேடி கத்துக்குவாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதனால செல்ஃப் டவுட்னு சொல்றது நம்மளை நிப்பாட்டுற ஒரு சிவப்பு சமிங்கி பார்க்காம அதை நம்மளை இன்னும் கவனமா போக சொல்ற மஞ்சள் விளக்கா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த செல்ஃப் டவுட்ன்ற விஷயம் நமக்கு பிரச்சனை ஆகாது. இப்ப நீங்க சொல்லலும் இல்ல எங்களுக்கு இந்த செல்ஃப் டவுட்டால நிறைய விஷயங்கள் செய்யலாம் இருக்குது. சில டைம்ல உண்மை ஏழுமான விஷயங்களை கூட மனம் இவனால் 7 ஆண்டு சொல்லி 7 ஆண்டு எனக்குள்ளே சந்தேகம் வரத்தால் இதை நான் எப்படி கையாளலாம்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு எளிய ஒரு சில வழிகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது, இப்படி ஒரு சந்தேகம் வரக்குள்ள அதை கேள்வியா கேளுங்க. அந்த சந்தேகத்துக்கிட்டே நீங்க கேளுங்க. இப்ப என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த மனம் சொல்லும் போது ஏன் முடியாது, அந்த முடியாதுன்னு சொல்ற விஷயத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எதிர்கேள்வி கேளுங்க. உங்களோட செல்ஃபோட நீங்க பேசி பார்க்கலாம். அடுத்தது, உண்மையை மட்டும் பாருங்க, ஃபெக்ஸை பாருங்க, ஃபீலிங்ஸை பார்க்காம. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தோட உங்களுக்குள்ள வாடுறது பயம் வந்தது உணர்ச்சி. ஆனா லாஸ்டா நீங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு அதுல வென்றிருப்பீங்க, அந்த வெற்றியை கண்டிருப்பீங்க. அந்த வெற்றின்னு சொல்றது ஒரு ஃபேக்ட். சோ நீங்க இப்படியான விஷயங்கள் வரக்குள்ள மேலெழும்புக்குள்ள அந்த ஃபேக்டை பாருங்க, ஃபீலிங்ஸை வந்துகிட்டு செகண்டரியா பாருங்க. ஏன்னா அப்பதானே உங்களுக்கு அந்த விஷயத்தை அடியெடுத்து வைக்கிறதுக்கு அது இன்னும் ஒரு வலுவூட்டலா இருக்கும். மூன்றாவது விஷயம், இந்த மைக்ரோவின்ஸ் சொல்லுவோம், அதாவது பெரிய இலக்குகளை சின்ன சின்ன பகுதிகளை பிரிச்சு செய்யறது. இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் நம்மளோட சந்தேகங்களை டவுட் என்ன செய்யும் உடஞ்சும். பெரிய டாஸ்கை செய்யணும்னு சொன்னா கஷ்டம். ஸோ அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக்கி செய்யக்குள்ள ஒவ்வொரு படிப்படியா நீங்க போகக்குள்ள உங்களுக்கு இன்னும் வந்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துக்கிட்டு கூடும். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த செய்ய போறாரு, அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கணுக்குள்ள அவர் ஒரு விஷயத்த அவன் சொல்லக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம், கட்டாயம் உங்களால நீங்க செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப நாம அவருக்கு அவட என்ன செய்யறோம், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்குறோம். சரி, அதே மாதிரி அதே அன்பு என்ன செய்யலாம்னா நம்மளோட செல்ஃபுக்குமே கொடுக்க பழகணும். இப்ப அந்த இன்னொருத்தர்ல வேற வைக்க நம்பிக்கையை நாம நம்மளோட செல்ஃபோட வச்சு சில விஷயங்கள் தொடங்கக்குள்ள அதுல நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்து ஒரு சில அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயத்த செய்யலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி கேட்காம நீங்க என்ன செய்யலாம்னு செல்ஃப் டவுட் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு உங்களால முடியுமன்ற அந்த நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரண வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் இப்படி நம்மளால இயலுமா, இது செஞ்சு அப்படி ஆகிருமா அப்படின்னு சொல்லி சாதாரண செல்ஃப் டவுட் வாரன்ற விஷயம் இயற்கையான விஷயம்.
அதை பார்த்து பயப்படாம அது நம்மளை அழிக்க அது எலோ பண்ணாம நாம் என்ன செய்யணும்னு சொன்னா அது நம்மளை செதுக்க வந்திருக்கின்ற ஒரு கன்செப்ட் நமக்குள்ள உருவாக்கி நம்மளோட சந்தேகங்களை நம்மளோட பயங்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும்னா எதிர்கேள்வி கேட்டு நம்மளோட வளர்ச்சிக்குரிய அடையாளமா மாத்துற இடத்துலதான் வெற்றி தங்கி இருக்குது. சோ இன்னும் ஒரு நல்ல தலைப்புல உங்களை சந்திக்கிறேன்.